வடசென்னை மக்களவை தொகுதியில் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது யார் என திமுக அதிமுக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். வடசென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இருவருமே உள்ளே அலுவலகத்துக்கு உள்ளே வந்ததால் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக சார்பாக இரண்டாம் எண் கொண்ட டோக்கன் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் வேட்பாளர் பெயரில் பெறப்படாமல் வேறொரு நபரின் பெயரில் இந்த டோக்கன் ஆனது பெறப்பட்டிருப்பதால் அது செல்லாது என்று அதிமுக தரப்பில் இந்த வாக்குவாதமானது நடைபெற்றிருக்கிறது. அதிமுக 7ஆம் நம்பர் டோக்கன் வாங்கியிருப்பதாலும் ஆனால் அவர்கள் வேட்பாளர் பெயரில் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் திமுக அது கொண்டு செய்யவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுக வேட்பாளர்களும் மற்றும் அதிமுக சார்பாக வேட்பாளரும் தற்போது அமைச்சர் சேகர் பாபுவும் தற்போது உள்ளே இருக்கிறார்கள். கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக பதிவு எங்கே செய்யப்பட்டது, பதிவு அலுவலர் யார், டோக்கன் கொடுத்த அலுவலர் யார், அவரை நேரில் வர சொல்லுங்கள் என்று அதிகாரி தற்போது தெரிவித்திருக்கிறார். அவரை அழைத்து தற்போது இந்த விசாரணையானது தற்போது நடந்து வருகிறது. Asking one candidate to sit and asking another candidate to sit. Right now, I'm not even considering both of those candidates. Once the nomination is sealed, then better you ask them to all of us stand. We are actually they are sitting and we are standing. I am also ex-minister. More than 25 years MLA. 25 years minister. Speaker. I am minister. Media கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். Ask him to get up first. I don't know. No, Rajesh, go to her. ரகுரன், வேட்பாளர்களுக்கு டோக்கன் விநியோகம் எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது? தற்போது இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலுக்கான காரணம் என்ன ரகுரன்? மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக அதிமுக வேட்பாளர்களில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்று சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக சார்பில் கலாநிதி வீராசாமியும் அதிமுக சார்பில் ராயபுரம் மனோவும் வடசென்னை தொகுதியில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்று இருவருக்கும் இடையே மாறி மாறி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அலுவலகத்தில் அமைச்சர் சேகர் பாபு திமுக சார்பிலும் அதேபோல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் வாக்குவாதம் தொடர்ந்து வருகிறது. டோக்கன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படக்கூடிய சூழலில் எதன் அடிப்படையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், டோக்கன் எந்த அடிப்படையில் வேட்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது? தற்போது இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்திற்கு காரணம் என்ன ரகுவரன்? அதாவது டோக்கன் இன்றே அனைத்து முக்கிய கட்சியினுடைய வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என்று அனைத்து முக்கிய கட்சிகளை சார்ந்தவர்களுமே வேட்புமனு தாக்கக்கூடிய செய்யக்கூடிய நிலையில் யார் முன் வருகிறார்களோ அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் வேட்பாளர் நேரில் வர வேண்டும். நேரில் வரக்கூடிய வேட்பாளர்
வேட்பாளருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிற்கு 2ஆம் எண் டோக்கன் ஒதுக்கப்பட்டது, அதிமுகவுக்கு 7ஆம் எண் டோக்கன் ஒதுக்கப்பட்டது. இதில் என்னவென்றால் திமுக தரப்பில் வேட்பாளர் வராமல் அவருக்கு டோக்கன் ஆனது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நேரில் வந்து அவருடைய டோக்கனை பெற்றிருக்கிறார். இதில் தற்போது 2 வேட்பாளருக்குமே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நேரடியாக தேர்தல் அலுவலர் அவருடைய அலுவலகத்திற்கு வந்ததன் காரணமாக தற்போது அமைச்சராக திமுக சார்பாக வேட்பாளர் மற்றும் மேயர், சென்னை மேயர் பிரியா, அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் அலுவலகத்திற்கு வந்தனர். அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் வேட்பாளர் உள்ளிட்டோர் வந்தனர். தற்போது முதலில் வந்த அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் அலுவலர் இருக்கையில் அருகே இருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்து விட்டதால் முறைப்படி டோக்கன் பெற்ற வேட்பாளர் வந்து டோக்கன் பெற்ற அதிமுகவுக்கு தான் நாமினேஷன் செய்வதற்கு முதலில் இடம் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வாதம் வைக்கப்பட்டது. தற்போது அந்த வாதமானது தற்போது நடந்து வருகிறது. யார் டோக்கன் கொடுத்தார்கள், எதன் அடிப்படையில் டோக்கன் கொடுத்தார்கள் என்ற ஒரு இந்த வாதமானது தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையின் போது தன்னை அமர வைக்காமல் பேசுகிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 2 தரப்புமே எதிரெதிர் தரப்புகள் என்பதனால் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது, அமைதி பேச்சுவார்த்தையானது தற்போது இரு தரப்பிலும் நடத்தப்பட்டு வருகிறது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நான் ஒன்றும் நிமிஷம் எல்லாரும் 7 கேண்டிடேட் வாங்கினது அது சீரியல் படியாக தான் சார் அலோவ் பண்ணணும். இப்போ சார் வந்து வாங்கலைன்னா ஒரு டோக்கன் வாங்கி சார் பேர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சார். வில் அலோவ் அக்கார்டிங். வெரி குட் ஜட்ஜ்மெண்ட். பிகாஸ் வி ஹேவ் டு டேக் டைம் டு டைம் பேசிஸ். இஷ்யூ பண்ணிருக்கோம். இதுல We are actually, they are sitting and we are standing. I am also ex-minister. More than 25 years MLA. 25 years minister. Speaker. Finance minister. Ask him to get up. First. Once the register decide who to come first, then நீங்க வந்துருங்க சுந்தராஜ். On the basis of that open. Yes, he got the first token.
கேளுங்க. வீடியோ ரெக்கார்டா இருக்கு. நாங்க டோக்கன் நம்பர் 2 தானே எதுக்காக போகணும் ரெக்கார்ட் பாத்தீங்களா எங்களை கூப்பிட்டு நாங்க நிறைய எலெக்ஷன் வந்துட்டோம். வடசென்னையில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்று அதிமுக திமுக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.